இனிமையான இயேசுவின் நாமத்தினாலே எல்லாரையும் வாழ்த்தி இந்த பிரசங்க பகுதிக்கு மீண்டும் அன்புடன் வரவேற்கிறேன். பழைய ஏற்பாட்டில் 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரத்தில் வசனம் 9-10 இப்படியாக சொல்லுகிறது. யாப்பேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாப்பேஸ் என்று பெயரிட்டாள். யாப்பேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்துருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார் என்று சொல்லி எழுதப்பட்டுள்ளது. இந்த அதிகாரத்தில் யாப்பேஸ் என்ற மனிதனை குறித்து எழுதப்பட்டுள்ளது. யாப்பேஸ் தன் சகோதரர்கள் மத்தியிலே கனம் பெற்றவனாயிருந்தான் என்று வசனம் 9 பதிவு செய்யப்பட்டுள்ளது. தேவ மனிதர்களின் வாழ்க்கை வரலாற்றை கர்த்தர் எழுதும் போது ஒரு சிலர் மட்டுமே அதிக கனம் பெற்றவர்களாய் காணப்படுவது உண்டு. அதை நிச்சயம் என்பதையும் கர்த்தர் நிரூபித்து வைத்துள்ளார். நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்தாலும் நமக்குள்ளே அதிகம் கனம் பெற்றவர்களும் உண்டு என்பதை மறந்துவிடக்கூடாது. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமன் 16ஆம் அதிகாரத்தில் அழகாக எழுதி வைத்துள்ளார். அங்கே சிலர் மாத்திரம் கர்த்தருக்காக முழு மனதோடு உழைத்து கனம் பெற்றவர்கள் என்பதை எழுதி வைத்துள்ளார். யாப்பேசுடைய தாய் துக்கத்தோடு அவனை பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு யாப்பேஸ் என்ற பெயர் சூட்டினார் என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டுள்ளது. இந்த இடத்துல துக்கம் என்ற வார்த்தையானது மிகவும் முக்கியமானதாய் காணப்படுகிறது. எந்த ஸ்திரீயும் பிரசவ நேரத்தில் சந்தோஷமாய் இருக்க முடியாது, இருக்கும் காணப்படாது. பயமும் துக்கமும் வேதனையும் தான் காணப்படும். ஆனால் யாப்பேசின் பிறப்பில் அவன் பிறந்த போது தாய்க்கு என்ன துக்கம், எதில துக்கம் என்பதை வேதம் குறிப்பிடாவிட்டாலும் சில விளக்கங்களை கொடுக்க விரும்புகிறேன். பணம் நெருக்கடி, கடன் பிரச்சனை அதிகரிக்கும் போது துக்கம் காணப்படும். சரீரத்தில் தீராத வியாதி காணப்படும் போது துக்கம் நேரிடும். நாம் நேசிக்கக்கூடிய அல்லது நம்மை நேசிக்கக்கூடிய எவரானாலும் நம்மை விட்டு பிரியும் போது துக்கம் நேரிடும். சமுதாயமோ சொந்த குடும்பத்தாரோ ஆஸ்தி சொத்துகளின் நிமித்தம் நம்மை துரத்தும் போது, நம்மை வெறுக்கும் போது துக்கம் காணப்படும். மாறி மாறி பிசாசின் கிரியைகளாகிய பில்லி சூனியம், மாந்திரங்கள் போன்றவைகள் நம்மை தாக்கும் போது துயரமும் துக்கமும் அதிகரிக்கும். படித்த பட்டதாரிகளுக்கு அவர்களுக்கு ஏற்ற நல்ல வேலை கிடைக்காவிட்டால் துக்கம் அதிகமாய் காணப்படும். இப்படி எவ்வளவோ விதத்தில் துக்கத்தை என்னால் சொல்ல முடியும். யாப்பேசின் தாய்க்கு எந்தவித துக்கம் நேரிட்டது என்பது தெரியாவிட்டாலும் அவனை துக்கத்தோடு பெற்றெடுத்தபடியால் அவனுக்கு யாப்பேஸ் என்று பெயர் சூட்டப்பட்டது. இந்த யாப்பேஸ் வளர்ந்த போது அவனும் தாயின் துக்கத்தை அறிந்தவனாய் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி முறையிட்டான். யாப்பேசின் முறையீட்டு ரொம்ப வித்தியாசமானது என்று வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டது. 10வது வசனத்தில் அவன் ஆசீர்வாதத்துக்காக முறையிட்டான், எல்லையை பெரிதாக்க முறையிட்டான். உமது கரம் என்னோடு இருந்து என்னை நடத்த வேண்டும் என்று முறையிட்டான். தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது என்று முறையிட்டான். கர்த்தர் அவனுடைய முறையீட்டை கேட்டு அவனுடைய வேண்டுதலை நிறைவேற்றார் என்று வேதம் குறிப்பிட்டுள்ளது. பிரியமானவர்களே, நாமும் கூட அப்படி ஜெபம் பண்ண விரும்பினாலும் மற்றவர்களை காட்டிலும் இந்த சமுதாயத்தில் நாம் அதிக கனம் பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்பினால் மிகுதியான துக்கத்துக்குள்ளாய் கடந்து செல்ல வேண்டும். நம்மை விட்டு கொடுக்க வேண்டும், கிரியத்தை செலுத்த வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஒருவர் மிகுதியான துக்கத்திலும் வேதனையிலும் கடந்து சென்று அதிலே வெற்றிகரமாக வெளியே வரும்போது தான் அவர் தேவனால் அதிக கனம் பெற்றவராய் இருக்க முடியும். அதுதான் சாத்தியம்.
சங்கீதம் 126 5 கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்று சொல்லி எழுதப்பட்டுள்ளது. ஆதலால் நாம் துக்கங்களையும் கஷ்டங்களையும் கடந்து போகும்போது அவைகள் அதிகமாக அற்பமாக எண்ணக்கூடாது. நம்முடைய ஆவிக்குரிய எல்லையும் சரீரப்பிரகாரமான எல்லையும் விரிவாக்க தேவனிடம் அதிகமாக ஜெபிக்க வேண்டும், ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். நாம் சில ஆசீர்வாதங்களை பெற்றவுடனே அதிலே திருப்தி அடைந்து ஜெபிப்பதை நிறுத்தி விடாதபடிக்கு தொடர்ச்சியாக மிகுதியான கனம் பெறும் வரைக்கும் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் விரும்புகிறார். தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள், பெறப்போகிற ஆசீர்வாதங்கள், நன்மைகள், இவைகளெல்லாம் நாம் அதிகமாய் காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. அதுக்காக ஜெபிக்க வேண்டும். பொல்லாத ஆவிகளின் அசுத்தாவின் தொந்தரவுகள், பொல்லாத மனிதர்களின் சூழ்ச்சிகள், கேவலமான மனுஷர்களுடைய பொல்லாத திட்டங்களிலிருந்து நாம் விடுதலை பெற அல்லது தப்பித்து கொள்ள ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று இந்த வசனம் திட்டவட்டமாக சொல்லுகிறது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில தேவன் விரும்புகிற ஜெபம் நின்று விடாதபடி, அது ஆசீர்வாதமாய் இருந்தாலும் நன்மைகளாய் இருந்தாலும் நாம் பெற்றுக்கொண்டதை அல்லது பெறப்போகிற காரியங்களை தொடர்ச்சியாக காத்துக்கொள்ள அவைகள் அதிகமாக சேகரிக்கும்படியாய், நமது எல்லைகள் பெரியாகும்படியாய், நாம் அதிகமாய் கனம் பெற்றக்கூடிய மனிதர்களை வாடும்படி தேவன் விரும்புகிறார். அதற்கு நாம் அதிகமாக துக்கத்துக்குள்ளாய் கடந்து போக வேண்டும், கஷ்டத்துக்குள்ளாய் கடந்து போக வேண்டும், விலைக்கிரியத்தை செலுத்த வேண்டும். அதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலே யோசேப்பு என்ற ஒரு தேவ மனிதன் சொந்த குடும்பத்தில் கஷ்டப்பட்டு தள்ளப்பட்டான், நாடு கடத்தப்பட்டான். கடத்தப்பட்ட நாட்டில் அவனுக்கு ஆதாரம் எதுவும் கிடையாது. சிறையில் தள்ளப்பட்டான். சிறை வாழ்க்கை கொடூரமான வாழ்க்கை. அவனுடைய வாழ்க்கையில காணப்பட்ட எல்லா விதமான சந்தோஷங்கள் இழந்து போயிட்டான். அவனுடைய வாழ்க்கையில் ஒரு துக்கம் மேல துக்கம் தான் காணப்பட்டது. கர்த்தர் அவனை பார்த்து கொண்டிருந்தார். அவனுடைய துக்கத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வந்தார். அவனுடைய துக்கத்தை இனிப்பாக மாற்றினார். அந்த தேசம் முழுவதும், அதாவது எகிப்து தேசம் முழுவதும் ராஜாவுக்கு பிற்பாடு அவன் தான் அதிகாரி என்ற ஒரு ஸ்தானத்தில் கொடுத்து அவனை சந்தோஷப்படுத்தினான். மட்டுமல்ல, தாவீதுனுடைய வாழ்க்கை பார்க்கும்போது தன்னுடைய குடும்பத்தில் இளையவன், அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் இராணுவ வீரர்களாய் காணப்பட்டார்கள். குடும்பத்தில் அவன் மாத்திரம் ஒதுக்கப்பட்டான், அவன் மாத்திரம் தள்ளப்பட்டான். ஆடுகளை மேய்க்கும்படியாக வனாந்தரத்தில் தள்ளப்பட்டான். அந்த வனாந்தரத்தில் அவன் யாரிடத்துல பேச முடியாது. அவனுக்கு சந்தோஷம்னா என்ன தெரியாது. ஆனால் தேவனோடு உண்மையா ஜெபித்து கொண்டிருந்தான், தேவனை துதித்து கொண்டிருந்தான். எந்த தாவீதை இந்த சமுதாயத்தை விட்டு வனாந்தரத்துக்கு தள்ளினார்களோ அதே தாவீதை கர்த்தர் தேசத்துக்குள்ளே கொண்டு வந்தார். ஆனால் தேசத்துக்குள்ளே கொண்டு வந்த போது அரசனான சவுலும் அவனை வெறுத்தான். அவனை சாகடிக்கும்படியா துரத்தி கொண்டே இருந்தார்கள். அவனுடைய துக்கத்தை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றும்படியாய் விரும்பினார். ஆடுகளை உண்மையாய் மேய்த்து கொண்டிருந்த தாவீதை இஸ்ரவேல் ஜனங்களை மேய்க்கும்படியாய் அவனை ராஜஸ்தானத்தில் உட்கார வைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை உயர்த்தினார். பிரியமானவர்களே, வாழ்க்கையில துக்கங்கள் காணப்படுகிறதா? வேதனைகள் காணப்படுகிறதா? கஷ்டங்கள் காணப்படுகிறதா? நீங்க எந்த துக்கத்திலே கடந்து போனாலும் அந்த துக்கத்தை அற்பமா எண்ணாதீர்கள். அந்த துன்பமோ கஷ்டமோ உபத்திரமோ அற்பமா எண்ணாதீர்கள். அதுல ஒரு ரகசியம் உண்டு. அதன் மூலமாய்த்தான் கர்த்தர் தம்முடைய கரத்தை வெளிப்படுத்துவார். அதன் மூலம் நீங்கள் கடந்து போகும்போது அவரும் கூட வருகிறார். அதிலிருந்து நீங்க வெளியே வரும்போது உங்களை மகிமையாக கொண்டு வருகிறார். இந்த நாட்களிலே சோர்ந்து போக வேண்டாம். யாப்பேசினுடைய துக்கத்தை மாற்றினவர், யாப்பேசை சகோதரர்கள் மத்தியிலே கனம் பெற்ற ஒரு மனிதனாய் நிறுத்தினவர் உங்களை கூட சமுதாயத்தில் கனம் பெற்ற ஒரு மனிதனாய், கனம் பெற்ற ஒரு மனுஷியாய் கர்த்தரால் வைக்க முடியும். ஆனால் விலைக்கிரயத்தை செலுத்துங்கள், சோர்ந்து போகாதீங்கள், பொறுமையா இருங்கள், ஜெபித்து கொண்டே இருக்குங்கள், பெற்றுக்கொண்டதற்காக ஜெபியுங்கள், பெறப்போகிற காரியங்களுக்காக ஜெபியுங்கள். ஜெபத்தை விட்டு விடாதீங்கள். இஸ்ரவேலின் தேவன் இன்றும் ஜீவனோடு இருக்கிறார். நீங்கள் கண்களை மூடுவீரானால் உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளில கூட யாப்பேசனுடைய வாழ்க்கைக்காக நன்றி ராஜா. இஸ்ரவேலில் எத்தனையோ ஜனங்கள் உண்டு, லட்ச லட்சமான ஜனங்கள் இருந்தார்கள்.
ஆனால் பரிசுத்த வேதாகமத்தில் யாப்பேஸ் என்ற ஒரு மனிதனை மாத்திரம் நீ எழுதி வைத்திருக்கிறீர். அவனுடைய தாயின் துக்கம், அவனுடைய துக்கம், இருவருமே உம்மை நோக்கி பார்த்தார்கள் ஆண்டவரே. அந்த துக்கத்தில் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி பார்த்தார்கள். அவர்கள் முறையிட்டார்கள் ஆண்டவரே. யாப்பேஸ் தேவனை நோக்கி முறையிட்டான் ஆண்டவரே. இந்த முறையிட்டை நீ கேட்டு ராஜா பதில் அளித்தீர். சகோதரர்கள் மத்தியில் அவனை கனமாய் வைத்தீர ராஜா. அதே தேவன் இன்றும் ஜீவனோடு இருக்கிறீர். என்னோட வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த துக்கத்துக்குள்ளாய் கடந்து போகிறார்கள் எனக்கு தெரியாது. அவருடைய வாழ்க்கையில என்ன இருள் என்று எனக்கு தெரியாது. அவருடைய வாழ்க்கையில என்ன கண்ணீர் என்று எனக்கு தெரியாது. அப்பா, கரம் பிடித்து நடத்துங்க. யோசேப்பினுடைய வாழ்க்கையில உயர்வை கொண்டு வந்தவர், தாவீதினுடைய வாழ்க்கையில உயர்வை கொண்டு வந்தவர், யாப்பேசனுடைய வாழ்க்கையில உயர்வை கொண்டு வந்தவர். இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உயர்வை கொண்டு வாங்கப்பா. நீங்க ஆசீர்வதித்தால் தான் ஆசீர்வாதம், நீங்கள் உயர்த்தினால் தான் உயர்வு ஆண்டவரே. அப்படிப்பட்ட நன்மைகள் ஆசீர்வாதம் பிள்ளைகளுக்கு வழங்கட்டும் ஆண்டவரே. இவர்களை எல்லாம் மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். பலவீனத்தோடு இருக்கிறவர்களை பலப்படுத்துங்க. சரீர பலவீனங்கள், வியாதிகளை எடுத்துப்படுங்க. பண நெருக்கடிகள், போராட்டங்களின் மத்தியிலே காணப்படுகிற அன்பான குடும்பங்கள், அன்பான பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்கப்பா. ஊழியம் உடைந்து போய் காணப்படுகிற ஊழியக்காரருடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யுங்க. எழுப்புங்க ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில் இந்த பிள்ளைகள் எல்லாம் சாட்சியை நிறுத்து நாமத்தை மகிமைப்படுத்தும்படி அச்சபிக்கிறேன். துதிக்க மகிமெல்லாம் உமைக்கு செலுத்துகிறேன். மாறாத இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும்.